வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மேங்களூர் போண்டா நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் போண்டா பண்ணும்போது உளுத்தம் பருப்பு அரைச்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் கொஞ்சம் மைதா, அரிசி மாவு, மிளகுத்தூள், சர்க்கரை, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அதே டைமில் இந்த போண்டா நீங்கள் சாப்பிடும்போது இனிப்பு தன்மையாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இல்லாமல் இந்த டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற வீட்டில் தேங்காய் சட்னிக்கும் நான் சொல்கிற மெத்தடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் மைதா 2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப்பு அதாவது 150 ml, பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த போண்டா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மைதா ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு அரிசி மாவு. நீங்கள் எப்போவுமே வீட்டில் பண்ணும்போது ரேஷியோ இது தான். 4 மடங்கு மைதா மாவு போடுறீங்கன்னா 1 மடங்கு அரிசி மாவு போட்டுக்கணும். இதுக்கு பிறகு இனிப்புக்காக சக்கரை போட்டிருக்கோம். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறோம். உப்பு போட்ட பிறகு தயிர் போடுறோம். இந்த தயிர் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிப்புத்தன்மை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த போண்டா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதே டைமில் நல்லா இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தயிர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, பெருங்காயம், குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா எதுக்காக போடுறோம் கேட்டினா சாஃப்ட்னஸ்க்காக போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக நீங்கள் போட்டினா கண்டிப்பாக டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இந்த மைதா குவான்டிட்டிக்கு. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதே டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டர் எப்படி இருக்கணும் கேட்டினா நீங்கள் நார்மலாக வீட்டில் போண்டா மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களே, அதாவது உளுத்தம் பருப்பு அரைச்சி எடுத்துருப்பீங்களே, அந்த பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும். வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துனா இந்த பேட்டர் கரெக்டாக அப்படி லூஸாக இறங்கணும். அதே டைமில் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்டாகிடும் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை அழகாக ரவுண்டாக நீங்கள் போட்டு 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் தான். நீங்கள் நல்லா கரெக்டான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துனா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி போண்டா வடை சாப்பிட்ற டைம் ரொம்ப எண்ணெயாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கரெக்டான சூடு, அதே டைமில் ரெடி பண்ணுற பேட்டர் கரெக்டாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது. இதுதான் விஷயம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மைசூர் போண்டா, அதாவது மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பத்தை 4 ஸ்லைஸ், சின்ன வெங்காயம் 3 நம்பர், உடச்ச கடலை 1.5 to 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், மெலிசான இஞ்சி 1 ஸ்லைஸ், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 to 3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கோகனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது எல்லாருக்கும் வீட்டில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. அதுதான் ஓப்பனிங்கில் நான் சொன்னேன். இந்த சட்னி அரைக்கும் போது கரெக்டான ரேஷியோ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை பத்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணால் வேலை இழுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா தேங்காய் திருவுள் இருக்குல்ல,
திருவில் வச்சு நல்லா திருவிட்டிங்கன்னா வெறும் அந்த வெள்ளை தேங்காய் மட்டும் கிடைக்கும், ஓடு கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு 3 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா திருப்பி காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகாய். காரம் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதில் உடச்ச கடலை, இந்த உடச்ச கடலை நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு புளி ஒரு சின்ன துண்டு போட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த புளி எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் நீங்கள் டேரெக்டாக கடித்து சாப்பிடும்போது அது காரத்தன்மை தெரியும்ல, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புளி இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னென்னா ஒரு 95% அளவுக்கு அரைச்சிருக்கணும், ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 95% அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டல்லாம் போனால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கௌரி நிவாஸ், சரவணா பவன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் சட்னி ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் அந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தாளிப்பு போட மாட்டாங்க. அதனால் தாளிப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சுட தோசை, இட்லியோட சாப்பிட்டா அடடா மறக்கவே மாட்டீங்க.